ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 12:34. இன்னைக்கு டேட்டு 13. இன்னைக்கு தான் பொங்கல். ஓகே ஃப்ரெண்ட், ஜட்ஜ் 10. நான் இன்னைக்கு படிக்க வேண்டிய வசனத்தை தான் நேற்று ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறேன். வசனம் 1. அபிமெலேக் பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலோ என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை இரட்சிக்க எழும்பினான். அவன் எப்பிராயீம் மலைத்தேசத்து ஊராகிய சமீரிலே குடியிருந்தான். And after Abimelech there and rise to the defend Israel, Tola, the sons of Do, and man of the Issa, and he dwelt in the Simea, in the mount of Ephraim. வசனம் 2. அவன் இஸ்ரவேல் 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சிமியரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். And he judged and Israel 23 years and died, and was and buried in the Simea. வசனம் 3. அவனுக்கு பின்பு கீலியாத்தியான யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். And after him Rise and Jeer as a Gilead it and judged Israel 22 years. வசனம் 4. 30 கழுதை குட்டிகளின் மேலே ஏறும் 30 குமாரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலியா தேசத்தில் இருக்கிற அவர்களுக்கு இந்த நாள் வரைக்கும் எவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது. And he had 20 sons and the right and 20 cultists, and they had 20 cities, and which is called an Eviregia, and to the days which is are in the lands of Gilead. வசனமாக இந்த எவீர் மரித்து காமேனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். And Jeer died and was buried in the Camen. வசனமாக இஸ்ரவேல் புத்திரர்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகாலையும் அஸ்திரோத்தையும் அசிரியாவின் தேவர்களையும் தேனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரர்களின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். And the children of the Israel did evil against the the Lord, and served the Baalim and Ashtaroth and the god of the Syria, and the god of the Zidon, and the god of the Moab, and the god of the children of the Ammon, and the god of the Philistines, and forsook this Lord and served not him. வசனமேல் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேலே கோபம் உண்டு. அவர்களை பெலிஸ்தியரை கைகளிலும் அம்மோன் புத்திரர் கைகளிலும் விட்டு போட்டார். And the anger of the Lord was not against the Israel, and sold them into the hands of the Philistines, and into the hands of the children of the Ammon. வசனமிட்டு அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷம் யோர்தானுக்கு அப்பலே கீலியாத்தில் உள்ள எம்மோரியாவின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் நெருங்கி ஒடுக்கினார்கள். And the years they vexed not of appreciate the children of the Israel and 18 year. All the children of the Israel were on the other side Jordan, in the lands of the Amorites, which is the Gilead. வசனம் 9. அம்மோன் புத்திரர்கள் யூதேயாவின் மேலும் பெஞ்சமின் மேலும் எப்ரேன் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்தார்கள். இஸ்ரவேல் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். And moreover the children of the Ammon passed over the Jordan to the forgot also against the Judah and against the Benjamin and against the house of the Ephraim, so that
Israel was distressed. வசனம் 10. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகாலை சேவித்தோம் என்றார்கள். And the children of the Israel cried unto the Lord, saying, We have sinned against thee, but because we have forsaken your God and also serve the Baalim. வசனம் 11. கர்த்தர் இஸ்ரவேலை புத்திரர்களை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும். And the Lord said unto the children of the Israel, Did not and deliver you from these Egyptians and from the Amorites, for the children of the Ammon, and from these Philistines. வசனம் 12. சீதேனியரும் அமலேக்கியரும் மக்கானேயரும் உங்கள் ஒடுக்கும் சமானயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? And Syrians also these Amalekians and Monetians did oppress you, and he cried unto me and delivered you out of their hands. வசனம் 13. அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்களே, ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். Yet ye have forsaken me and served other gods. Wherefore and he will and deliver you no more. வசனம் 14. நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகளை உங்கள் ஆபத்தின் காலத்திலேயே உங்களை ரட்சிக்கட்டும் என்றான். Go and cry unto the gods on which ye have chosen, let them deliver you in the time of your tribulation. வசனம் 15. இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி. And the children of the Israel answered unto the Lord, We have sinned. Do thou unto your son with server. See me, God, good unto thee, deliver us only, we pray thee this day. வசனம் 16. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். And they put away the strange God from this among them, and served the Lord, and his soul was grieved for the misery of the Israel. வசனம் 17. அம்மோன் புத்திரர்கள் கூட்டம் கூடி கீலியாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். Then the children of the Ammon were the greater together, an enemy pair in Gilgal, and the children of the Israel assembled themselves together and encamped in the Mizpah. வசனம் 18. அப்பொழுது கீழ்காலின் ஜனங்கள் பிரபுக்களுக்கு ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மன் புத்திரர்கள் மேலே முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனை கீழ்யாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள். And the people and prince of the land said unto the another one, What man is that Ammon? What man is that we will begin to the further against the children of the Ammon? He shall and be over all these inhabitants of the land. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு டியூட்டி வந்தது 1 மணி. அந்த இடத்துக்கு போய் டியூட்டி அட்டன் பண்ண கஸ்டமர் எனக்கு சாப்பிட்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லியிருந்தார் கஸ்டமர்கிட்டலாம், அவரோட கஸ்டமர்கிட்டலாம். நான் சாப்பிடல, இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். 8 மணி நேரம் 9 மணிக்கு 1 மணிக்கு கரெக்டாக போனேன். நைட்டு 9 மணிக்கு விட்டார். 8 மணி நேரம் அங்கே ஒர்க் நடந்தது. ட்ரைவ் பண்ணினேன் இந்த காரில். ஒரு 1/2 அன் ஹவர் எனக்கு
லைப்ரரி கிடச்சிது. அதுக்கு எனக்கு 860 ரூபா. இதில் நான் 15% டாப் கொடுக்கணும். ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வர வழியிலே ரெஸ்ட் பாத்ரூம் போயிட்டு இதெல்லாம் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, இதெல்லாம் சொல்கிறேன். அடக்கி வச்சுருந்தது ரிலீஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா மதியானம் சாப்பிடல. வீட்டில் வந்து சாப்பாடு எங்கள் அம்மாட்ட பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் வச்சுருந்தாங்க. அம்மா கத்திட்டு, அம்மா நீங்கள் மட்டும் உடம்பு சரியில்லைன்னு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்க, எனக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பா வந்தோடனே அப்பாட்ட சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் எங்கள் கடையிலேருந்து ஃப்ரைட் ரைஸ் ஆப்பியம்மா ஃப்ரைட் ரைஸ் பவுடர் எடுத்துகிட்டு ஒரு முட்டை எங்கள் அம்மா அங்கே வச்சுருந்தாங்க, அதை எடுத்து போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு இப்போ நான் பைபிள் ரீட் பண்ணிட்டுருக்கேன். பைபிள் ஒருத்தருக்கு சொன்னேன். பைபிளில் முக்கியமாக என்ன போட்டிருக்கோம்னா லவ்வை பற்றி போட்டிருக்கோம். 2வது வார்த்தை, அந்த வார்த்தையிலே கடவுள் பூமி அனைத்தையும் உருவாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வார்த்தை இப்போ எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரும் அந்த இதுக்கு கம்பேரிசன் பண்ணார். ஆக்சுவலி இந்த தமிழர்கள் மக்கள் அந்த வாழ வைக்கிறாங்க, இவங்க கஷ்டமும் படுறாங்க, இந்த கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் ஒடுக்கினாலும் அந்த ஒடுக்கமான சுச்சுவேஷன்லேயும் அவங்கள சகிச்சு வாழ்ந்துட்டு தான் போயின்னு இருக்காங்க எல்லா கஷ்டத்துலேயும். அப்படின்றத வந்து அந்த இடத்துல நான் மேன்மையாக சொன்னேன். உலகத்திலே பழமையான ஆட்கள் தமிழ் வார்த்தை அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. அந்த வார்த்தைகளை பேசுவதற்கும் அதை நாவில் இனிமையாக நம் அனைவரிடமும் நம் குரலில் பேசுவதற்கும் இனிமையாக இருக்கும் என்று என்னோட கருத்து. தமிழ் மக்கள் இந்தியர்கள் அனைவரும் மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறதா என்று தெரியல, ஆனால் ரிசர்ச் பண்ணும்போது கம்பல்சரி தெரிய வரும். வழி மாறி போயிருக்கிறார்கள், இவர்கள் திரும்பியும் கடவுள் பக்கம் வருவார்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.